இன்னைக்கு இரண்டாம் நாள் சட்டப்பேரவை துவங்கின உடனே உள்ள வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமா டென்ஷன் ஆகி அவர் கோவப்படுற மாதிரியான சம்பவம் சட்டப்பேரவை இன்னைக்கு துவங்கின உடனே நடந்திருக்கு. அதில் மிக முக்கியமாக இந்த பக்கம் எதிர்க்கட்சியான அதிமுக, அதே போல மறுமுனையில் பாஜக எம்எல்ஏக்கள், நடுவில் முதலமைச்சரான ஸ்டாலின், 3 பேருக்கு இடையே பயங்கரமான சண்டை விவாதம் நடந்திருக்கு. இதுக்கு நடுவில் பயங்கரமாக கோபப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின், முடிஞ்சா தமிழ்நாட்டில் இதை செஞ்சு காட்டுங்க, நான் இப்பவே இந்த நிமிடமே என்னுடைய முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னு ஒரு நேரடியான சவாலையை இன்னைக்கு சட்டப்பேரவையில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துருக்காரு. இதில் அதிமுக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டங்ஸ்டன் சுரங்கம் மதுரையில் துவங்கக்கூடாது, அதற்கான தீர்மானத்தை உடனே நிறைவேற்றுங்க, நேற்று ஏற்றின அந்த தீர்மானத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அதிமுக சொல்கிறாங்க. அதே போல் இந்த பக்கம் பாஜக எம்எல்ஏக்கள், மத்திய அரசு அவங்க உத்தரவு பிறப்பிச்சாங்கன்னா நிச்சயமாக தமிழகத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் துவங்கப்பட்டே ஆகணும் அப்படின்னு பாஜக எம்எல்ஏக்கள் சொல்ல, உடனே அதிமுக எம்எல்ஏக்கள், நீங்கள் ஆரம்பத்தில் அனுமதி கொடுத்ததுனால தானே அவங்க இப்போ டங்ஸ்டன் சுரங்கத்தை துவங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க அப்படின்னு மீண்டும் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட சரமாரியா கேள்வி எழுப்ப, உடனே எழுந்து பயங்கரமாக கோவப்பட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், எது எப்படி இருந்தாலும் கடைசியாக மாநில அரசு, அதாவது நான் கையெழுத்து போட்டாதான் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தின் துவக்க வேலையை மத்திய அரசு அவங்க துவங்க முடியும், அந்த கையெழுத்து, அந்த கடைசி அனுமதியை நிச்சயமாக நான் எக்காரணத்தை கொண்டும் கொடுக்க மாட்டேன், மத்திய அரசு மதுரையில் அவங்க டங்ஸ்டன் சுரங்கத்தை துவங்க எக்காரணத்தை கொண்டும் நான் விடவே மாட்டேன், அப்படி அவங்க ஒருவேளை துவங்கிட்டாங்கன்னா, அதாவது இந்த இடத்துல நேரடியான சவாலையே ஸ்டாலின் அவர்கள் பிஜேபிக்கு விடுத்திருக்காரு. அதாவது அவங்க இந்த சுரங்க வேலையை மதுரையில் துவங்கிட்டாங்கன்னா, என்னையும் மீறி துவங்கிட்டாங்கன்னா என்னுடைய பதவியை அந்த நிமிஷமே நான் ராஜினாமா பண்ணுறேன், நான் முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் இந்த சுரங்க வேலை துவங்காது, அப்படியும் அவங்க துவங்கிட்டாங்கன்னா என்னுடைய பதவியை ராஜினாமா நான் செய்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியான இந்த பகிரங்கமான எச்சரிக்கை சவாலை தற்போது பாஜகவுக்கும் அதே போல கேள்வி கேட்ட அதிமுகவுக்கும் இந்த பதிலை கொடுத்து இன்னைக்கு சட்டப்பேரவையை பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அலற விட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்.